இன்றைக்கி நல்ல டேஸ்டான ரொம்ப சிம்பிளான எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ கடாய் வச்சுக்கோங்கம்மா. கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் சீவிட்டு இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் பெரிய சைஸ், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாமா. கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் திருகல் போட்டு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் திருகல் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்காதீங்க, கிளறி விட்டாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு இதை நல்லா பேஸ்ட்டு பண்ணிடணும். தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் நமக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக செவந்து வந்தால் போதும். நான் ஒரு வெங்காயத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். பாருங்கம்மா, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இது கூடவே நான் 100 கிராம் பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு கேரட்டு சைஸ் நீங்கள் எப்படி ஒன்றாலும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோயா நான் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு புழிஞ்சு வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சிடுங்க. கொஞ்சமாக பச்சை பட்டாணி இஷ்டப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைனா விட்டுடலாம். இல்லைனா காஞ்ச பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாமா. கூடவே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், தோல் சீவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருங்க. நம்ம சேர்க்க போகிற டைம்லேருந்து வடிகட்டி எடுத்துக்குங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு வதக்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இதுக்கு மசாலா எதுவுமே கிடையாதுமா. காரம் வெறும் பச்சை மிளகா தான். நம்ம வதக்கி ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்கம்மா. நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டால் போதும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன கப்பு 1 கப்பு தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தண்ணி சேருங்க. குருமா ஓரளவுக்கு நல்லா திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் எல்லாத்துக்குமே செட் ஆகும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா ஒரு சிலதுக்கு சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் செட் ஆகாது. கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி மேலே சேர்த்துடலாம். மீடியமான தீயில் மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா, நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் அப்படியே விடாதீங்க, நடுவில் எடுத்து கிளறி விடணும். பாருங்கம்மா, இந்த பதத்தில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு எல்லா டிஷ்ஷுக்கும் மேட்ச் ஆகும். மேலவே இறக்குற டைமில் பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாம்மா, ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான வெஜிடபிள் குருமா ரெடி.